ஹாய் மக்களே, வெல்கம் டு டே 3 ஆஃப் மை 90 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச். நான் சொல்ல கேட்காம என் புருஷன் பார்த்த வேலை தான் தோசை மாவு வாங்கிட்டு வந்தது. கேட்டால் எலி தான் காயணும், எலிப்புளுக்கு என்னத்துக்கடி காயணும், நீ வெயிட் லாஸ் பண்ணுற, சரி நான் ஏன் தோசை சாப்பிடக்கூடாது, எனக்கு தோசை கண்டிப்பாக வேணும்னு சொல்லி அவர் டிமாண்ட் பண்ணதுனால வந்து தோசை மாவு வாங்கிட்டு வந்துட்டோம். சரி ஒரே ஆள்னால அதை தீர்க்க முடியாது இல்லையா, அதனால தான் சரி நம்மளும் சாப்பிடுவோம் அப்படின்னு ஓகே அளவாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கேரட் சட்னி வச்சு அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை தான் சாப்பிட்டேன். ஆஸ் யூஷுவல் ராகி பால் குடிச்சிட்டு அவரை ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன். லஞ்சுக்கு வந்துட்டு சிம்பிளாக பருப்பு சாதம் வந்து பண்ணிவிட்டு அவருக்கு வந்துட்டு ஆம்லேட் வந்து போட்டு கொடுத்துட்டேன். ஆக்சுவலி வந்து சிக் பீஸு ஸ்வீட் பொட்டேட்டோலாம் வச்சு கட்லெட் பண்ணலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன், அதுவும் ஆம்லேட்டும் கொடுக்கலான்னு. கடைசியில் பார்த்தா இவரை அரைக்க சொன்ன பாவத்துக்கு வந்து மாவு மாதிரி பண்ணிட்டாரு, அதனால் அதில் கட்லெட் வரல. வேறு என்ன பண்ணுறதுன்ட்டு ரவை வந்து போட்டு வச்சுட்டேன். ஸோ அது தண்ணி இழுத்துரும், மத்தியானத்துக்கு வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கலான்னு. ஸோ லஞ்சுக்கு எனக்கு அதுதான், அரிசி பருப்பு சாதமும் கட்லெட்டும் சாப்பிட்டேன். அப்புறம் வருஷம் வந்திருந்தா நெக்ஸ்ட்டோ போகலாங்கான்ட்டு சரி 2 பேரும் வந்து அப்படியே வந்து வாக்கிங் மாதிரி ஆச்சுன்னு போயிட்டு வந்துட்டு அவளுக்கும் என் கட்லெட் வந்து விளம்பரம் பண்ணி சாப்பிட சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவரை போய் கூப்பிட்டு வரேன். இப்படி ஒரு வாக்கிங்கு பல தூரம் போயிருப்பேங்க. அதனால் அன்றைக்கி ஒர்க் அவுட்டை வந்து கட்டிங் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டோவில் போனப்போ வந்து வெயிட் மிஷின் வந்து கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதையும் அள்ளி போட்டு வந்துட்டேன். எல்லோரும் என் வெயிட்டை தான் கேட்குறீங்க, இப்போ என் வெயிட்டை கேட்டு என்னை அவமானப்படுத்தணும் கரெக்டாக. நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமான வெயிட்டில் தாங்க இருக்கேன். கண்டிப்பாக நான் வீடியோவில் வந்து அடுத்த வீடியோவில் எங்கேயாச்சும் குறுக்குன இடத்துல ஷேர் பண்ணுறேன், நீங்களே கண்டுபிடிச்சிக்கோங்க. டின்னருக்கு வந்து எனக்கு கறி குழம்பு சாப்பிடணும் போல் இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் சிக்கன் பிரெஸ்ட்டும் காலிஃப்ளவரும் போட்டு சிக்கன் குழம்பு மாதிரி பண்ணி சேம் தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு தூங்கியாச்சு. ஸோ இப்படி தான் என்னோடய டே 3 போச்சு. ஸோ அடுத்த டே 4ல் பார்க்கலாம்.